எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் கருவாடு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பத்து பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், பெரிய சைஸ் தக்காளி. தேவையான உப்பு சேர்த்துடலாம் குழம்புக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ மசாலா சேர்த்து 2 நிமிஷம் ஆகுது. புளி தண்ணி சேர்க்குறேன். ஒரு லைன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் நான் குழம்பு கொதிக்க விட்டேன். இப்போ கருவாடு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். கொதிக்கட்டும். நான் மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நான் குழம்பு கொதிக்க வச்சேன். அவ்வளோதான், நம்முடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.